it is diagnosed very late because ஸ்பெசிஃபிக்கான சிம்டம்ஸ் கிடையாது. எவ்ரிபடி திங்ஸ் இட்ஸ் சம் லாஸ் ஆஃப் appetite, indigestion. எதை ப்ரிசர்வ் பண்ணாக்கா ப்ராப்ளம் வராது. பிகாஸ் அல்டிமேட்லி முக்கியம் எது அப்படின்னாக்கா கேன்சர் கேர் தான் முக்கியம். ஸோ அந்த கேன்சர் கேரை காம்ப்ரமைஸ் பண்ணாமல் மெயின் ரீசன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒபிசிட்டி, தைராய்டு, பிசிஓஎஸ் இந்த மாதிரிலாம் விஷயங்கள் இருக்கும்போது சம்டைம்ஸ் தே டோன்ட் கெட் ரெகுலர் சைக்கிள்ஸ் வராதப்போ இப்போ யூட்ரைன் கேன்சர் ரிஸ்க் வந்து இவங்களுக்கு ஏன் ஜென்ரலாக அதிகமாக கன்சிடர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா earlier you seek for medical attention, the best it is. So இப்போ சர்வைவல் கேன்சர் அப்படின்னு சொன்னாலே. ஹெல்த் குரு நேயர்களுக்கு வணக்கம். கேன்சர் அப்படின்றது எதனால் வருது அப்படின்றது தாண்டி கைனகாலஜிஸ்ட் அப்படின்னோன்னா நம்ம வந்து விமன் பேஸ்ட் இஷ்யூ அப்படின்றது தெரியும். பட் கைனகாலஜியில் வந்து கேன்சர் வருது அப்படின்றது என்ன அப்படின்றது தெரியாமல் இருக்கும்ல. அது என்ன அப்படின்னு சொல்லி இன்னைக்கு விரிவாக பேசுறதுக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க டாக்டர் ஐஸ்வர்யா சேகர், கைனிக் ஆன்காலஜிஸ்ட். வணக்கம் மேம். Hi, nice to be here at the show. So I'm happy to be able to spread some awareness through this talk show. கைனக் கேன்சர் சர்ஜன் அப்படின்றனால நம்ம வந்து வேறு கேன்சர்ஸ் பற்றியும் இப்போ கொஞ்சம் பேசலாம். இப்போது ஒன்றும் இல்லை, வயிறு வந்து ஒரு மாதிரி ப்ளோட்டடாக ஃபீல் ஆகுது, ஒரு எனக்கு திடீர்னு தொப்பை போடுது, என்னோடய வயிறு பெருசாகுது அப்படின்னா அது ஒவேரியன் கேன்சரோட சிம்டம்ஸாக இருக்கலாமா? ஓகே, ஸோ ஒவேரியன் கேன்சர் வந்து இட்ஸ் அ லிட்டில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கேன்சர் கம்பேர்ட் டு சர்வைக்கல் கேன்சர். ஒவேரியன் கேன்சரில் என்னென்னா இட்ஸ் சடன். யூ டோன்ட் ஹாவ் அ லாங் டைம், வெயிட்டிங் பீரியட் கிடையாது. சிம்டம்ஸ் அதை விட மோசம். மேக்ஸிமம் என்ன சிம்டம்ஸ் இருக்கும்னா ஒரு ஃபீலிங் ஆஃப் இன்டைஜஷன், ஒரு ஃபீலிங் ஆஃப் பசியின்மை, இதெல்லாம் இருக்கும்போது நீங்கள் இன்றைக்கி போய் லேடிஸ்க்கு போய் கேட்டிங்கனாக்கா நிறைய பேருக்கு இருக்கும் சிம்டம்ஸ். ஸோ என்னடா எப்போ போய் கன்சல்ட் பண்ணுறது அப்படிங்கிறதே ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கும். அப்படின்னா 150 பேருக்கு கன்சல்டேஷன் தேவைப்படும். பட் வாட் யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் இஸ் ஒரு பர்சிஸ்டண்ட்டாக இது சிம்டம் இருக்குது அப்படின்னாக்கா ஒன்றும் இல்லை, கேஸ் ட்ரபிள் அப்படின்னு சொல்லிட்டு in practice நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். lot of women consider it to be gas trouble and take some pantoprazole or some kind of tablet relieve ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. 3 மாதம்லாம் போட்டுட்டு ஸ்டேஜ் 3ல வரவங்களாம் நிறைய பேர் பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் அ பெக்யூலர் டிசீஸ். சிம்டம் இருந்ததுன்னா ஆல் தட் இப்போது திஸ் இஸ் இந்தியா, திஸ் இஸ் தமிழ்நாடு. You have specialist access everywhere. This is not a country where you have to book your appointment and wait for 3 months to see a specialist. ஸோ இங்கே அப்படி கிடையாது. யூ பே யூர் ரெடி டு யூஆர் பீங் கம்ப்ளீட்லி கிவன் அ ஸ்பெஷலிஸ்ட் ஆக்சஸ். ஸோ அதனால் இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு கோ அண்ட் கெட் அன் அல்ட்ராசவுண்ட் ஆர் வாட் எவர் நெசசரி, கெட் அட்லீஸ்ட் அ கன்சல்டேஷன். டாக்டர் இது இப்படி இருக்கலாமா, அப்படி இருக்கலாமா, ஓப்பனாக கேளுங்க. இப்போ எல்லாமே கூகுள் பண்ணுறாங்க, எல்லாம் சாட் ஜிபிடியில் பார்க்குறாங்க. ஓகே, எதையோ பண்ணுங்க, பட் அல்டிமேட்லி கோ அண்ட் டிஸ்கஸ் வித் யோர் டாக்டர். சாட் ஜிபிடியோட்டோ கூகுள் கிட்டேயோ கேட்டுட்டு அமைதியாக விட்டுறாதீங்க. கோ அண்ட் டாக் டு யோர் டாக்டர், டேக் யோர் டாக்டர்ஸ் அட்வைஸ், ட்ரஸ்ட் இன் த டாக்டர்ஸ் அட்வைஸ். ஒவேரியன் கேன்சர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இப்போ நிறைய பேருக்கு இருக்கா மேம். அண்ட் ஒவேரியன் கேன்சரோட வரவங்க எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் கோ த்ரூ பண்ணுறாங்க? ஓகே, ஸோ நான் இப்போ ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒவேரியன் கேன்சர் வந்து யூஸ்வலாகவே இட் இஸ் டயக்னோஸ் வெரி லேட் பிகாஸ் ஸ்பெசிஃபிக்கான சிம்டம்ஸ் கிடையாது. எவ்ரிபடி திங்ஸ் இட்ஸ் சம் லாஸ் ஆஃப் appetite, indigestion, அதில் அப்படியே தான் ட்ரீட் ஆகிட்டு இருப்பாங்க. அன்லெஸ் அண்டில் தே கோ டூ அட்லீஸ்ட் ஒரு அல்ட்ராசவுண்டோ இல்லை சிடி ஸ்கேனோ பண்ணாலே தவிர ஐடென்டிஃபை பண்ணுறதில்ல. ஸோ ஒவேரியன் கேன்சர் பேஷண்ட்ஸ் நம்ம நாட்டிலையும் அதிகமாக வந்துட்டு ஸ்டேஜ் 3 தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ ஸ்டேஜ் 3 பார்த்தீங்கன்னாக்கா லாட் ஆஃப் தெம் வந்து சர்ஜரி, சில பேருக்கு தான் சர்ஜரி பண்ண முடியும் ஸ்டார்டிங்கில், சில பேருக்கு வந்து இனிஷியலி கொஞ்சம் கீமோ கொடுத்து அப்புறம் சர்ஜரி பண்ணுற மாதிரி இருக்குது. வேறு இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் பார்த்தீங்கன்னா யங் விமன் ப்ரெக்னென்சி இருக்கும், இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயத்துக்காக ஒரு ஸ்கேன் எடுத்திருப்பாங்க, ப்ரெக்னென்சி பிளான் பண்ணுவாங்க, அதுக்காக ஒரு ஸ்கேன் எடுத்திருப்பாங்க. அந்த ஸ்கேனில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாஸ் தெரியும், ஒரு டியூமர் தெரியும், ஒரு வேரியன் டியூமர் தெரியும். ஸோ அப்போ இந்த மாதிரியான கொஞ்சம் ஏர்லியாக பிக்கப் பண்ணும்போது என்ன ஆகும்னாக்கா சர்வைவல் இஸ் வெரி குட். இந்த we have seen, I see in my practice also more than 100 girls who have been treated and have proceeded for pregnancy, family, அதெல்லாம் பார்த்துருக்கோம். பிகாஸ் ஒவேரியன் கேன்சரில் பேசிக் மினிமம் சர்ஜரி இஸ் யூஸ்வலி 2 பக்கம் ஓவரிஸ், எக் ப்ரொடியூஸ் பண்ணுற ஓவரிஸ் எடுக்கணும் அண்ட் யூட்ரஸ் எடுக்கணும். ஸோ தட்ஸ் லைக் பேசிக் மினிமம் சர்ஜரி இன் ஆல் ஏஜஸ். ஆனால் இப்போ ஃபர்டிலிட்டி ஸ்பேரிங் ப்ரொசீஜர்ஸ் அப்படிங்கிற மாதிரி வரும்போது, அதாவது ஒரு பேஷண்ட் வந்து ப்ரெக்னன்சி பிளான் பண்ணுறாங்க, இல்லை கல்யாணம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறப்போ எந்த ஆர்கன் எடுக்கணும், எந்த ஆர்கன் எடுக்கக்கூடாது, எதை ப்ரிசர்வ் பண்ணாக்கா ப்ராப்ளம் வராது. பிகாஸ் அல்டிமேட்லி முக்கியம் எது அப்படின்னாக்கா கேன்சர் கேர் தான் முக்கியம். ஸோ அந்த கேன்சர் கேரை காம்ப்ரமைஸ் பண்ணாமல் ஹவு டு ப்ரிவெண்ட் ரெக்ரெட். பிகாஸ் வி ஆல்சோ சி அ லாட் ஆஃப் பேஷண்ட்ஸ் கம்மிங் டு அஸ் சேயிங் தட் டாக்டர் எனக்கு இது சொல்லாமல் விட்டுட்டாங்க, முன்னாடியே சொல்லியிருந்தால் நான் ஃபர்டிலிட்டி கன்சல்டேஷன் எடுத்து ஏதாவது எக்ஸ் ப்ரிசர்வ் பண்ணியிருப்பேனே,
இப்போ வந்துட்டு தெர் இஸ் நோ வே. இப்போ 2 எக்ஸு ப்ரொடியூஸ் பண்ணுற ஓவரீஸும் எடுத்தாச்சுன்னா நவ் தெர் இஸ் நோ வே ப்ராக்டிக்கலி இல்லை. ஸோ தீஸ் ஆர் ஆல் த திங்ஸ் தட் ஆர் பீங் கன்சர்ன். இதெல்லாம் வந்து ஹேஸ் டு பி அட்ரஸ்ட். ஒவேரியன் கேன்சர் எடுத்துக்கிட்டோன்னா நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஓவரீஸ் எடுத்துருவாங்க அப்படின்னு இருக்கு. பட் அங்கே வந்து லைக் ஒன்ஸ் நம்ம அந்த கேன்சர் க்யூர் பண்ணுறதுக்கு ஒரு விஷயம் பண்ணுறோம். பட் அது தெரியாமல் ஏதோ ஒரு இடத்துல லீக்கேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா அது திருப்பி ஸ்ப்ரெட் ஆகுமா? ஸோ திஸ் இஸ் நைஸ் கொஸ்டின் ஆக்சுவலி. ஸோ ஒவேரியன் கேன்சரில் வந்து வென் யூ ஆல்ரெடி நோ தட் இட்ஸ் அ கேன்சர் அண்ட் ஒரு ஒரு பர்டிகுலர் இடத்துல மட்டும் கன்ஃபைன்டாக இருக்குது அப்படின்னாக்கா, வென் யூ கோ டு அ குட் கேன்சர் சர்ஜன் தே வில் ட்ரை டு கம்ப்ளீட்லி ப்ரிவெண்ட் எனி ஸ்பில். ஸோ அதனால தான் திஸ் இஸ் ஒன் மோர் ஏரியா வேர் திங்ஸ் ஆர் மெஸ்ட் அப். சம் பீப்புள் அண்டர்கோ லாப்ரோஸ்கோபிக் சர்ஜரி. பெரிய மாசாக இருக்கும், லாப்ரோஸ்கோபி பண்ணுவாங்க. லாப்ரோஸ்கோபி ஏன்னா எனக்கு வயிறில் கட்டு வேணாம் டாக்டர், லேசர் சர்ஜரி பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்பாங்க. லேசர் சர்ஜரி வேணாம் அப்படின்வாங்க. ஐ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கன்சர்ன் பிகாஸ் லாட் ஆஃப் யங் ஃபீமேல்ஸ் ஆல்சோ ஹேவ் திஸ் ப்ராப்ளம். யங் ஃபீமேல் 25 வயசு, இப்போ தான் கல்யாணம் பண்ண போகிறேன், இப்போ தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன், இவ்வளோ பெரிய ஸ்கார் வயிறில் கொடுக்க போகிறீங்களா அப்படின்வாங்க. பட் த ப்ராப்ளம் இஸ் தட் ஒரு சில பர்டிகுலர் டைப் ஆஃப் கேன்சர்லாம் இருந்ததுனாக்கா அந்த டியூமர் வந்து ரப்சர் பண்ணி எடுத்தாக்கா ஸ்ப்ரெட்டுக்கான சான்சஸ் அதிகம். தேர் ஆர் ஃபியூ டியூமர்ஸ் விச் மே நாட் ரெஸ்பாண்ட் டு கீமோதெரப்பி ஆல்சோ. ஸோ இந்த டியூமர் வந்து ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா தட் வில் பி ஆல் த மோர் ட்ரபிள்சம். ஃபர்தர் ட்ரீட்மெண்ட் எல்லாமே மெஸ்அப் ஆகிடும். ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் பெஸ்ட் டு கெட் ட்ரீட்டட். இப்போது கேன்சர் அல்லது டியூமர் அப்படின்னு வந்ததுனாலே ரீச் அ கேன்சர் சர்ஜன். ஒரு டெடிக்கேட்டட் கைனக் கேன்சர் சர்ஜன் ரீச் பண்ணி அவங்கள்ட்ட என்ன ட்ரீட்மெண்ட் எப்படி பண்ணலாம், லாப்ரோஸ்கோப்பியில் பண்ணலாமா, ஓப்பனாக பண்ணலாமா அப்படிங்கிறதுக்கான அட்வைஸ் எடுத்துகிட்டு பண்ணுறது ஒரு லாங் டேர்ம் கேன்சர் கேருக்கு ஆல்வேஸ் பெஸ்ட். ஆல்சோ they can also advise you about your fertility or whatever ideas you have. கைனகாலஜிஸ்ட்டை வந்து நம்ம கன்சல்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்க. எத்தனை வருஷத்துக்கு ஒரு வாட்டி நம்ம போய் ஜென்ரல் செக்அப் எடுத்துக்கிறது நல்லது? ஓகே, ஸோ நான் இப்போ ஆல்ரெடி சொன்ன மாதிரி பாப்ஸ்மியர் எடுக்கிறதா இருந்தால் ஒன்ஸ் இன் 3 years கண்டிப்பாக போகணும். ஓகே மேம். டிபெண்டிங் ஆன் வாட் யூ ஹேவ் இன் யோர் செட்டப். ஒரு ஹெச்பிவி டெஸ்ட் அந்த மாதிரி எடுக்கிறதா இருந்தால் அண்ட் இஃப் த ஹெச்பிவி டெஸ்ட் இஸ் நார்மல் ஆர் நெகட்டிவ் தென் ஒரு 5 yearsக்கு ஒன்ஸ் போனால் போதும். பட் இன் மை ஒப்பீனியன் அட்லீஸ்ட் ஒரு 3 yearsக்கு ஒன்ஸாவது போய் ஒரு கைனகாலஜிஸ்ட் பார்த்து ஒரு ஜஸ்ட் ஒரு கிளினிக்கல் எக்ஸாமினேஷன், தேவைப்பட்டாக்கா ஒரு அல்ட்ராசவுண்ட், லெட் த கைனகாலஜிஸ்ட் டிசைட் நோ வாட் யூ நீட். மேம், யூட்ரைன் கேன்சர் அப்படின்றது அதிகமாக பெண்களுக்கு வருதா, இல்லை வந்து வந்தால் அதை எப்படி நம்ம கோ த்ரூ பண்ணுறது? ஓகே, ஸோ இப்போது யூட்ரைன் கேன்சர் அதாவது எண்டோமெட்ரியல் கேன்சர், யூட்ரஸில் இருக்கிற ஒரு லைனிங் தான் எண்டோமெட்ரியம். அண்ட் திஸ் இஸ் வாட் கம்ஸ் அவுட் எவ்ரி மந்த். அவங்களுக்கு சைக்கிள்ஸ் இருக்கும்போது, பீரியட்ஸ் இருக்கும்போது திஸ் இஸ் வாட் கம்ஸ் அவுட் ஆஸ் மென்ஸ்ட்ரல் கண்டென்ட். பட் இந்த எண்டோமெட்ரியம் வந்து சம்டைம்ஸ் ஹைப்பர் ஸ்டிமுலேஷனாக இருக்கும்போது, முக்கியமாக மெயின் ரீசன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒபிசிட்டி, தைராய்டு, PCOS இந்த மாதிரிலாம் விஷயங்கள் இருக்கும்போது சம்டைம்ஸ் தே டோன்ட் கெட் ரெகுலர் சைக்கிள்ஸ். ரெகுலர் சைக்கிள்ஸ் வராதப்போ இது வந்து ஓவர் ஸ்டிமுலேட் ஆகி கேன்சராக மாறலாம். ஸோ இந்தியாவில் அதிகமாக எண்டோமெட்ரியல் கேன்சர் முன்னாடி இல்லாமல் இருந்தது. ஓகே. பட் இப்போது வித் சம் சோஷியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும்போது, மக்களுடைய ஈட்டிங் ஹேபிட்ஸ் எல்லாமே மாறும்போது ஒபிசிட்டி ரேட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ ஒபிசிட்டி ரேட்ஸ் ஒன்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா யூ ஹேவ் திஸ் திங் கால்ட் மெட்டபாலிக் சிண்ட்ரோம். மெட்டபாலிக் சிண்ட்ரோம்னா என்னென்னா பேஷண்ட் ஹேஸ் அ ட்ரையோ, டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், ஒபிசிட்டி லீடிங் ஆன் டு எண்டோமெட்ரியல் கேன்சர். எல்லாமே இட்ஸ் அ ட்ரையோ, டிப்பிக்கல் ட்ரையோ லீடிங் ஆன் டு எண்டோமெட்ரியல் கேன்சர். ஸோ இதனால தான் எண்டோமெட்ரியல் கேன்சர் இப்போ வந்து முன்னாடி வளர்ந்த நாடுகளில் அதிகமாக இருந்துட்டு இருந்தது. இப்போ இந்தியா ஹேஸ் ஜாயின் தட் லிஸ்ட், நாட் ஆஸ் அ டெவலப்டு கண்ட்ரி பட் ஆஸ் அ எல்லாத்துலேயும் டெவலப் ஆகிட்டு. எல்லாத்துலேயும் டெவலப் ஆகிட்டோம். ஓவரால் டெவலப்மெண்ட் ஆகிடுச்சு இப்போ. மேம், மெனோபாஸ் அவங்க வந்து கோ த்ரூ பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு பீரியட்ஸ் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகிடுச்சு, அதுக்கப்புறமும் அவங்களுக்கு ப்ளீடிங் ஆகுது அப்படின்னா அதை நம்ம எந்த அளவுக்கு சீரியஸாக எடுத்துக்கணும்? ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு மெனோபாஸ் அப்படிங்கிறது புக்கில் இருக்கிற டெஃபினேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பீரியட்ஸ் வரலை ஃபார் 1 year அப்படின்னாக்கா இட்ஸ் கால்ட் மெனோபாஸ். பட் எப்போ இவாலுவேஷன் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னாக்கா, ஒரு பேஷண்ட்டுக்கு பீரியட்ஸ் வராமல் 6 months ஆயிடுச்சு அப்படின்னாக்கா உடனே இவாலுவேஷன் ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ப்ளீடிங் ஆஃப்டர் மெனோபாஸ் இஸ் அ ரெட் ஃப்ளாக் சைன். லெட் மீ மேக் இட் வெரி கிளியர். ஸோ இஃப் யூ ஆர் பீங் ஆஃபர்ட் ஹிஸ்டெக்டமி, அதாவது நீங்கள் ஒரு தட்ட போகிறீங்க, ப்ளீடிங் இருக்குது, மெனோபாஸ்க்கு அப்புறம் ப்ளீடிங் இருக்குது, சரிம்மா யூட்ரஸ் எடுத்துடலாம் அப்படின்னாக்கா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், கன்சல்ட் அ கேன்சர் சர்ஜன். பயாப்சி எடுக்கணுமான்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேன்சர் இருக்கான்றதை ரூல் அவுட் பண்ணுங்கள். ரூல் அவுட், ஏன்னா பிகாஸ் கேன்சர் இல்லைன்னா அந்த சர்ஜரி வேறு. ஒன்ஸ் தெர் இஸ் அ டயக்னோஸ் கேன்சர் இன்சைட் தி யூட்ரஸ் ஆஃப்டர் மெனோபாசல் ப்ளீடிங், சர்ஜரி பிகம்ஸ் டிஃப்ரெண்ட். So it's very important that you meet a cancer surgeon and get it cleared that it's not cancer, then go ahead with hysterectomy. That's a different thing. So it's very important that, sorry. Okay, ma'am. So once again I repeat பண்றது என்னன்னா, bleeding after menopause is a red flag sign.
6 months ஆஃப்டர் மெனோபாஸ், அதாவது ப்ளீடிங் ஸ்டாப் ஆகி 6 மாதம் கழித்து திரும்ப ப்ளீடிங் வருது. ஒரு தடவை தான் டாக்டர் வந்தது, கொஞ்சம் தான் டாக்டர் வந்தது, எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு தடவை போய் செக்அப் பண்ணுறதுல ஒன்றும் ஆகாது. ஓகே மேம். பிசிஓஎஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து கேன்சர் ரிஸ்க் அதிகமாக இருக்கா? ஓகே. ஸோ பிசிஓஎஸ் வந்து இப்போது நீங்கள் ரொம்ப ரேம்பண்ட்டாக இருக்குது. யார்கிட்ட போய் பேசுனீங்கனாலும் லாட் ஆஃப் யங் கேர்ள்ஸ் ஹேவ் பிசிஓஎஸ். பட் பிசிஓஎஸ் கேன்சராக மாறுமா அப்படிங்கிறது 2 ஆஸ்பெக்டில் பார்க்கலாம். ஒன்று வேரியன் கேன்சராக மாறலாம், இன்னொன்று எண்டோமெட்ரியல் கேன்சராக மாறலாம், அதாவது யூட்ரைன் கேன்சராக மாறலாம். இப்போ யூட்ரைன் கேன்சர் ரிஸ்க் வந்து இவங்களுக்கு ஏன் ஜென்ரலாக அதிகமாக கன்சிடர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த பிசிஓஎஸ் இருக்கவங்களுக்கு சைக்கிள்ஸ் ரெகுலராக வராது, யூஸ்வலி இர்ரெகுலராக இருக்கும். ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இஸ் யூட்ரஸில் அந்த எண்டோமெட்ரியம் அக்யூமுலேட் ஆகி அது கேன்சராக ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி அந்த ஈஸ்ட்ரோஜன் அதிகமாக இருக்கும்போது இட் ட்ரான்ஸ்ஃபார்ம்ஸ் இன்டு கேன்சர். ஸோ தட் இஸ் ஒன் ரிஸ்க் ஃபேக்டர். பிகாஸ் ஸோ பிசிஓஎஸ் கேன் கன்வெர்ட் இன்டு, ஐ மீன் பிசிஓஎஸ் பேஷண்ட்ஸ் கேன் be at high risk of developing an endometrial cancer. ஓகே மேம். அதே மாதிரி ஏர்லி ஸ்டேஜஸில் கேன்சர் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு கேன்சர் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க அதை ஐடென்டிஃபை பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து அது முழுமையாக வந்து நம்மளால் சரி பண்ணிட முடியுமா? இல்லை வந்து இப்போ ஸ்டேஜ் 1ல் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா அது வந்து ஸ்டேஜ் 2க்கு கன்வெர்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அதை சரி பண்ணிட முடியுமா? ஓகே, யா. ஸோ கேன்சர் கேர் பொறுத்த வரைக்கும் நான் திரும்ப சொல்கிறது தான், ஏர்லியர் யூ கோ டு அ கேன்சர் சர்ஜன், ஏர்லியர் யூ சீக் ஃபார் மெடிக்கல் அட்டென்ஷன், த பெஸ்ட் இட் இஸ். ஸோ இப்போ சர்வைவல், கேன்சர் அப்படின்னு சொன்னாலே டெத் அப்படிங்கிறது இன்னெவிட்டபிள் கிடையாது. கேன்சர் இஸ் க்யூரபிள் இஃப் டயக்னோஸ்ட் வெரி ஏர்லி. இதுதான் நீங்கள் நிறைய இடத்துல போஸ்டரும் பார்த்துருப்பீங்க, எவ்ரிவேர். தட் இஸ் ட்ரூ. So we have a lot of patients who have presented very early to us, and when a good job is done, or proper surgery where everything has been removed, and depending upon the அவங்களோட pathology report பொறுத்து கீமோதெரப்பி தேவையா, ரேடியேஷன் தேவையா அப்படிங்கிறத ஒரு கம்ப்ளீட் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிற எடுத்த பேஷண்ட்ஸ் யாருக்கு நிறைய பேருக்கு கேன்சரோட ரெக்கரன்ஸ் ரொம்பவே குறைஞ்சிருக்கு. நல்ல சர்வைவல் ப்ராமிஸ் பண்ண முடியுது. மேம், ஹெல்தி லைஃப்பை லீட் பண்ணுறதுக்கு லைக் எனக்கு கேன்சர்லாம் வராமல் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிறைய பெண்கள் இப்போ யோசிச்சிருப்பாங்க உங்களோட வீடியோ பார்த்ததுக்கப்புறம். இந்த 2 விஷயத்தை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னா எந்த விஷயம் சொல்வீங்க? ஓகே, இது வந்து நான் மட்டும் இல்லை, எல்லா லைஃப் ஸ்டைல் அட்வைஸ் பண்ணுற எல்லாருமே இது தான் சொல்லுவாங்க. லாட் ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அண்ட் லிட்டில் பிட் ஆஃப் வெயிட் லாஸ், ஹை ஃபைபர், நார்மல் ப்ரோட்டீன் ஃபுட், இது இருந்ததுனாலே கேன்சருடைய இன்சிடென்ஸ் கண்டிப்பாக குறையும். பட் அதை விட இம்பார்ட்டண்ட் இந்த ஜங்க் ஃபுட், ப்ராசஸ்டு ஃபுட் இதெல்லாம் கம்மி பண்ணி அதில் இருக்கிற அடிட்டிவ்ஸ் அதெல்லாம் சாப்பிடாமல் இருக்கிறது இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர். ஓகே மேம். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. குறிப்பாக சர்விக்கல் கேன்சர் பற்றி அவ்வளோ அவேர்னஸ் வந்து இந்த வீடியோவில் நீங்கள் கண்டிப்பாக கொடுத்துருக்கீங்கன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ். தேங்க்யூ ஸோ மச்.